Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ அண்ட் பிளேயர்ஸ்க்கான ஃபுல் அனலைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்தியா வந்து ஒரு பெரிய சீரீஸ்க்காக அங்கே போயிருக்காங்க. ஒரு 5 மேட்சை கொண்ட ஒரு பெரிய தொடருக்காக அங்கே போயிருக்காங்க. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 10 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே இந்தியா தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 10 வருஷத்துல இந்தியா தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க டெஸ்ட்ல ஆஸ்திரேலியாவுக்கு எகெயின்ஸ்டா. பட் நடக்க போறது ஆஸ்திரேலியாவில் கடைசியா நடந்த சீரீஸ்ல கூட இந்தியா போயிட்டு அங்க 2-1 அப்படிங்கிற கணக்குல சீரீஸை வின் பண்ணிட்டு வந்தாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியன் டீமும் இந்தியன் டீமுக்கும் எப்படி இருக்க போகுது, ஸோ இப்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களா இந்தியா, ஆஸ்திரேலியா ஸ்ட்ராங்கா இருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டெப்தா நம்ம ஒரு அனலைஸா பார்த்துருவோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய அந்த பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்ல இருக்கக்கூடிய அந்த டியோ ஆப்ஷன் இப்படி எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல XL11 ஆப்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல 100% TDS GST ஃப்ரீயா வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாம மற்ற ஆப்ஸ்க்கும் இருக்கும்போது என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசனை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ரொம்பவே சூப்பர்வான ஒரு ஆப் XL11 ஆப். இதுல நீங்க சேவ் பண்ணக்கூடிய மற்ற ஆப்ஸ்க்கு என்ட்ரி ஃபீஸை நீங்க சேவ் பண்றதுல இன்னொரு கான்டெஸ்ட் உங்களால கட்டிக்க முடியும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழ். ஸோ மற்ற ஆப்ஸ்க்கு என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசனை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காம எல்லாரும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் 22 நவம்பர் மார்னிங் 7:50 இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் பெர்த் ஸ்டேடியத்தில் தாங்க நடக்குது. ஸோ பெர்த்தில் நடக்குது. பெர்த்தை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் ஃபுல்லாவே ஃபாஸ்ட் பாலருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேணும். அதுலயும் இந்த பெர்த்தை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியே பேட்டர்ஸுமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஆடுவாங்க, பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ்ல இங்க வின்னிங் பண்ண டீம்ல மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 to 80% ஆஃப் மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பேட் பண்றவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக ஸ்கோர் அடிச்சு மேட்சை வந்து அவங்க பக்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நல்லாவே வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டர்ஸ்க்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கும் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். நல்ல பவுன்சர்ஸ் இருக்கும். நல்ல ஸ்விங்கோட பவுல் பண்றவங்களுக்குலாம் வந்து இங்க அதிகப்படியான விக்கெட்ஸும் இருக்கும். ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் 4-5வது நாளுக்கு அப்புறம் தாங்க இங்க ஸ்பின்னர்ஸ்க்கு வேலையே இருக்கும். அதுலயும் பெருசாலாம் டர்ன் இருக்காது. அந்த 5வது நாள்ல நல்லா டர்ன் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்ததான் வெனுல ஒரு 4 மேட்ச் வந்து நடந்திருக்கு. ஸோ அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வந்து அந்த 4 மேட்சுமே வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 456, ஹையஸ்ட் ஸ்கோர் 598க்கு 4 ஆஸ்திரேலியா அடிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் 89க்கு இங்க சொல்லிருக்காங்க. அதுதான் லோயஸ்ட் ஸ்கோரா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அதாவது ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க தான் எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட இங்க வின் பண்ணிருக்காங்க இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல. ரீசன்ட் ரெக்கார்ட் கடைசியா நடந்த 5 டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 410ங்கிறது ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. டோட்டலா வந்து ஒரு 161 விக்கெட்ஸ் போயிருக்கு. ஸோ அதுல ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 41 விக்கெட் தாங்க. கிட்டத்தட்ட 5 டெஸ்ட் அப்படிங்கிறப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு 4 இன்னிங்ஸ் 40 விக்கெட், சரிங்களா? கிட்டத்தட்ட 200 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு 5 டெஸ்ட்ல. அதுல வெறும் 41 விக்கெட்ஸ் மட்டும் தான் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இங்க மெஜாரிட்டியான விக்கெட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஹெட்விட பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு 107 மேட்சஸ் நடந்திருக்கு இது வரைக்குமே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும். அதுல ஃபுல் அண்ட் ஃபுல்லா கொஞ்சம் அப்பர் ஹேண்ட்ல இருக்கிறது ஆஸ்திரேலியா தான். 45 மேட்ச் வந்து அவங்க வின் பண்ணிருக்காங்க. 32 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வின் பண்ணிருக்காங்க. டிரா ஆயிருக்கிறது 29 மேட்ச். ஸோ டிராவுன்னா நோ ரிசல்ட் அந்த மாதிரி கிடையாது. டிரா அதாவது அந்த 5 நாளுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டீம் வந்து அவங்களோட 2 இன்னிங்ஸ்லயும் 20 விக்கெட்டை விடாம இன்னொரு டீம் அடிச்சு வின் பண்ணாம அந்த மாதிரி டிரா ஆயிருக்கக்கூடியது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 29 முறை நடந்திருக்கு. இப்போ 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லோடு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் நான் பிளேயருக்கான ஆப்ஷன் சொல்றேன். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் KL ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் விராட் கோலி, சர்ஃப்ராஸ் கான், ரிஷப் பந்த், துருவ் ஜூரல், அடுத்தது நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின்,
ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் முகமது சிராஜ். ஸோ இது வந்து இந்தியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல். தென் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் உஸ்மான் கவாஜா அண்ட் நாதன் மெக்ஸ்வீனி. ஸோ 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. அடுத்ததான் மார்னஸ் லெவர்சன், ஸ்டீவ் ஸ்மித், மிச்சல் மார்ஸ், டிராவிஸ் ஹெட், அலெக்ஸ் கேரி, அவர் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அடுத்ததான் பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், நாதன் லைன் அண்ட் ஜாஸ் ஹேசில்வுட். ஸோ இது வந்து ஆஸ்திரேலியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். ஸோ 2 டீமை கம்பேர் பண்றப்ப ஓப்பன்லி சொல்லணும் அப்படின்னா ஆஸ்திரேலியா தாங்க பயங்கரமான ஒரு டீமா இருக்கு. இந்தியன் டீமை கம்பேர் பண்றப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஹேண்டுன்னு யாரும் இல்லை. நம்ம இந்தியன் டீம் எடுத்துட்டீங்கன்னா விராட் கோலியை தவிர பேட்டிங்ல யாருமே பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இல்லை. ஆஸ்திரேலியா அகைன்ஸ்ட் நல்ல ஆவரேஜ் இருக்கக்கூடிய ரிஷப் பந்த். ஸோ அவர் இருக்கிறது ஒரு பிளஸ். மிடில் ஆர்டர்ல டாப் ஆர்டர்ல விராட் கோலி மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயரா தெரியுறாரு. அதர்வைஸ் வேற யாருமே இல்லை. ஸோ பவுலர்ல பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ஜடேஜா, ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ். பட் பேட்டிங்ல டோட்டலி வந்து ஒரு இந்தியா வந்து ஒரு அண்டர்டாக் டீம் கேட்டகரி மாதிரி தான் இருக்கு. என்ன காரணம்? இப்போ இது இந்தியாவில் நடந்துச்சுன்னா ஓகே, இந்த டீம் ஓகே. ஆஸ்திரேலியா நடக்குது. ஆஸ்திரேலியா நடக்கக்கூடிய அந்த பிச்சுக்கும் ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டியான ஃபாஸ்ட் பாலர்ஸ் யூனிட்டை பாக்குறப்போ இந்தியன் டீமோட பேட்டிங் ஆர்டர் ரொம்பவே கொஞ்சம் வீக்கா தாங்க இருக்கு. லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ ஒரு ஹனுமா விகாரி, சித்தேஸ்வர் புஜாரா, ஸோ அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்ல ஊறி போனவங்கள மாதிரி போய் கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னா மேபி இது நடந்திருக்கும். இதுக்கு முன்னாடி லைக் ராகுல் டிராவிட், விவிஎஸ் லட்சுமணன் மாதிரி லாஸ்ட் டைம் இந்தியா அங்க போயிருந்தப்போ அஜின்கே ரஹானே, தென் சித்தேஸ்வர் புஜாரா, தென் ஹனுமா விகாரி இப்படி எல்லாம் போயிருந்தாங்க. ஸோ ஓரளவு பேலன்ஸ்டா இருந்துச்சு. சீரீஸ் வின் பண்ணிட்டு வந்தாங்க. இப்ப இருக்கக்கூடிய அந்த டீம்ஸ்ல பேலன்ஸ்டுன்னு சொல்லி இல்லை, இன்ஃபார்ம்னு சொல்லி பார்த்தாலுமே பெருசா யாரும் இல்லை. ஒரு மேட்ச் ஆடுறாங்க, ஒரு இன்னிங்ஸ் ஆடுறாங்க, அப்புறம் ஆடல, அதுக்கப்புறம் 3 மேட்ச் டெஸ்ட் மேட்ச்லயே 3 மேட்ச் ஆட மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன்ல தான் இருக்காங்க டீம். ஸோ அதனால இந்தியன் டீம் கொஞ்சம் வீக்கா தெரியுறாங்க. ஸோ இவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ரெக்கார்ட்ஸ் வைஸ் நம்ம இவங்களத பாத்துருவோம். ஸோ அந்த வகையில ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் மாதன் மெக்ஸ்வீனி இது இன்டர்நேஷனல் மேட்சஸ் எதுவும் ஆடல, இப்பதான் டெபியூட்டன்ட் ஆகிறாரு. உஸ்மான் கவாஜா மொத்தம் ஒரு 46 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. ஓவராலா டெஸ்ட்ல வந்து ஒரு 46 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. 5451 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 131 இன்னிங்ஸ்ல ஒரு 15 சதம் அடிச்சிருக்காரு இது வரைக்கும். 46 அப்படிங்கிறது அவரோட ஆவரேஜ். மார்னஸ் லெவர்சன் வந்து பாத்தீங்கன்னா 50 அப்படிங்கிற ஆவரேஜ் டெஸ்ட்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 11 சதங்கள் அடிச்சிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 50 மேட்ச்ல வெறும் 90 இன்னிங்ஸ்ல இதை அடிச்சிருக்காரு. ஸ்டீவ் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் 57ங்கிற ஒரு ஆவரேஜ். ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் இதுலயே ஆவரேஜ் அதிகமா வச்சிருக்கக்கூடிய பிளேயர் ஸ்டீவ் ஸ்மித் தான். 57 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. 109 மேட்ச்ல 195 இன்னிங்ஸ்ல அடிச்சிருக்காரு. 32 சதங்கள் வந்து அடிச்சிருக்காரு. டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 42ங்கிறது அவரோட ஆவரேஜ் ஓவராலா டெஸ்ட்ல இன்டர்நேஷனல்ல. அதன் அடுத்தது மிச்சல் மார்ஸ்க்கு வந்து 30 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. அலெக்ஸ் கேரி 32ங்கிற ஒரு ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட பவுலிங் யூனிட்ல லைக் மிச்சல் ஸ்டார்க் 89 மேட்ச்ல 358 விக்கெட் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 5 விக்கெட்ஸ் ஆலே 14 முறை எடுத்திருக்காரு. 4 விக்கெட்ஸ் ஆல் வந்து பாத்தீங்கன்னா 20 முறை அவர் வந்து எடுத்திருக்காரு. ஸோ டெஸ்ட்னு வந்துட்டாவே மிச்சல் ஸ்டார்க்கை வந்து கையில பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு விக்கெட் டேக்கிங் அப்ஸ் அவர் எடுத்திருக்காரு. அதே மாதிரி பேட் கமின்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா 269 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு 12 முறை 5 விக்கெட்ஸ் ஆலும் 16 முறை 4 விக்கெட்ஸ் ஆலும் வந்து அவர் எடுத்திருக்காரு. அடுத்தது நாதன் லைன், அந்த டீமோட ரொம்பவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஸ்பின்னர், ரொம்ப நாளா வந்து அவர் பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 530 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காருங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த வேணும் பெருசா சப்போர்ட்டிவ் இல்லை. பட் இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டா ஹெட் டு ஹெட்ல பயங்கர ரெக்கார்டு வச்சிருக்காரு நாதன் லைன். ஸோ அதை பத்தி நான் ப்ரிவியூல சொல்றேன். ஹேசல்வுட்டை பொறுத்த வரைக்கும் 70 விக்கெட் எடுத்து 70 மேட்ச்ல 273 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. 12 முறை 5 விக்கெட்ஸ் ஆலும் 10 முறை வந்து பாத்தீங்கன்னா 4 விக்கெட்ஸ் ஆலும் வந்து அவரு எடுத்திருக்காரு. அடுத்ததான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா டெஸ்ட்ல 34 அப்படிங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு KL ராகுல். ஜெய்ஸ்வால் வந்து பாத்தீங்கன்னா 56 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ், கிட்டத்தட்ட 26 இன்னிங்ஸ்ல நல்ல ஒரு ரெக்கார்ட்ல இருக்காரு. 100ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 முறை வந்து 100 அடிச்சிருக்காரு. சர்ஃப்ராஸ் கான் 37 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. விராட் கோலி ஓவராலா 48ங்கிற ஒரு ஆவரேஜ், கிட்டத்தட்ட 201 இன்னிங்ஸ்ல 29 முறை சதம் அடிச்சிருக்காரு. 31 முறை அரை சதம் அடிச்சிருக்காரு விராட் கோலி. ரிஷப் பந்தை பொறுத்த வரைக்கும் 44ங்கிற ஒரு ஆவரேஜ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயரை போதுமானது விக்கெட் கீப்பர் பண்றவங்க. இந்த 40 அப்படிங்கிறது 40 ரன்ஸ் அப்படிங்கிறப்போ 2 இன்னிங்ஸ்லையும் சேர்த்து ஒரு 60 ரன்னா கன்சிடர் ஆனாவே போதும். 60 ரன்னுக்கு ஒரு 70-80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். தென் விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வச்சு அவர் 100 ஃபேண்டசி பாயிண்ட் தாராளமாக வந்துருவாங்க. அவங்களாம் ஓகேவா தான் இருப்பாங்க. தென் அடுத்தது துருவ் ஜூரல், ஸோ 63ங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காருங்க.
ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா நீங்க துரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் கடைசியா விளையாண்ட 4 இன்னிங்ஸ்ல. பட் நடக்க போறது ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது மட்டும்தான் அவருக்கு கூடிய ஒரு மைனஸா வந்து மேபி இருக்கலாம். அதன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்ல ஆகாஷ்தீப் கடைசியா விளையாண்ட 5 மேட்ச்ல ஒரு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான். ஜஸ்பிரீத் பும்ரா 40 மேட்ச்ல 173 விக்கெட் எடுத்திருக்காரு. 5 விக்கெட் ஆல் 10 முறையும் 4 விக்கெட்ஸ் ஆல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 முறையும் வந்து அவர் எடுத்திருக்காரு. முகமது சிராஜ் 80 விக்கெட் எடுத்திருக்காரு 31 இன்னிங்ஸ்ல. ஸோ 5 விக்கெட்ஸ் ஆல் 3 முறையும் 4 விக்கெட்ஸ் ஆல் ஒரு 4 முறையும் எடுத்திருக்காரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் 536 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. 37 முறை வந்து 5 விக்கெட்ஸ் ஆலும் 4 விக்கெட்ஸ் ஆல் 25 முறையும் எடுத்திருக்காரு. அஸ்வின் இருக்கக்கூடிய மைனஸ் அவர் இந்தியன் பிச்சர்ஸ்ல நிறைய விக்கெட்ஸ் எடுப்பாரு, வெளிநாடுகள் எடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தான் அவர் மேல இருக்கு. இந்த மேட்ச் இருந்தாருன்னா மேபி 2 இன்னிங்ஸும் சேர்த்து 5 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கும். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா லைக் ரவீந்திர ஜடேஜா 77 மேட்சஸ்ல 319 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அவரும் 15 முறை 5 விக்கெட்ஸ் ஆலும் 13 முறை 4 விக்கெட்ஸ் ஆலும் வந்து எடுத்திருக்காரு. இது ஓவராலா நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அடுத்ததான் இப்போ ஆப்ஷன்ஸ் வைஸ் நம்ம பார்ப்போம். கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பிக் பண்ணலாம். நான் பர்சனலா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஒன் சைடான ஒரு கேமா போவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்படி இருந்தும் நமக்கு மினிமம் 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்க்கு மேல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம செப்பரேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் எடுத்தோட நம்ம ரிசர்வ் பந்து சொல்லுவோம். ரிசர்வ் பந்து எதனால அவர் வந்து 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 40 அப்படிங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்லயுமே 60 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹெட்வுட்ல ஆஸ்திரேலியா அகைன்ஸ்டா 60 அப்படிங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. நம்ம என்ன சொல்லலாம், போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து மினிமம் ஒரு 45 ரன்ஸ் மட்டும் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதிகம் இல்லை, வெறும் 45 ரன் டு 50 ரன் அடிக்கிறார் 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து. அப்படிங்கிறப்போ 50 ரன் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட 60ல இருந்து 65 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ங்கிறது அவருக்கு கிடைச்சிடும். ஸோ 65 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைச்சிருது. அதுக்கப்புறம் வேற என்ன அவருக்கு பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் அவருக்கு தான் இருக்கும். நீங்க டெஸ்ட் மேட்சஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். பர்டிகுலரா வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய, அதாவது நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து நடக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர்ஸ் மினிமம் 4ல இருந்து 5 கேட்ச் வரைக்கும் பிடிப்பாங்க. ஸோ 5 கேட்ச் பிடிச்சாங்கன்னா ஒரு கேட்சுக்கு 8 பாயிண்ட் அப்படிங்கிறப்போ 40 பாயிண்ட் அதிலே கிடைச்சிருது. ஸோ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த 100 பாயிண்ட்ஸ்ங்கிறது இவருக்கு சாலிடா வந்து கிடைச்சிடும். இது ஒண்ணு. அடுத்ததா ஜஸ்பிரீத் பும்ராவை நம்ம எப்ப பிக் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. கண்ணை மூடிட்டு ஜஸ்பிரீத் பும்ராவை பிக் பண்ணிட கூடாது. ஜஸ்பிரீத் பும்ராவை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லயுமே அவர் பவுல் பண்ணுவதற்கான வாய்ப்பு எப்ப இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு 350 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த 10 விக்கெட்டுமே எடுக்கிறப்போ ஜஸ்பிரீத் பும்ராட்ட வந்து ஒரு மினிமம் 3ல இருந்து ஒரு 4 விக்கெட் கிடைக்கும். வேணாம், 3 விக்கெட் மட்டும் எடுத்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் வந்து ஆஸ்திரேலியா பண்றாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா வந்து பேட் பண்றப்போ அவங்க வந்து ஒரு 260 ரன் அடிக்கிறாங்க வச்சுக்கோமே. கிட்டத்தட்ட ஒரு 100-110 ரன்ஸ் வச்சுக்கிட்டு ஃபாலோ ஒன் கொடுக்க மாட்டாங்க. திரும்பவும் ஆஸ்திரேலியா பேட் பண்ணுவாங்க. அப்போ 2 முறை ஆஸ்திரேலியா பேட் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறப்போ ஜஸ்பிரீத் பும்ரா திரும்பவும் அந்த செகண்ட் இன்னிங்ஸ்லயும் வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்தாங்கன்னா 6 விக்கெட்ங்கிறது சாலிடா கிடைச்சிருது. இது ஒண்ணுங்களா. தென் பேட்டிங்ல வரப்போ 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து ஒரு 10 ரன், ஒரு 20 ரன் அடிக்கிறாருன்னா இவர்கிட்ட இருந்து நமக்கு அந்த 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ங்கிறது கிடைச்சிரும். இப்ப இதுவே இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க, லைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதே 250 ரன் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஏன்னா அந்த வேணும் ஃபாஸ்ட் பால் சப்போர்ட் பண்ணக்கூடிய வேணும் ஒரு 250 to 260 ரன் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். உடனே அடுத்தது செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஆஸ்திரேலியா பேட் பண்றப்போ அதையே வந்து ஒரு 360 to 370 ரன் அடிச்சிடுறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ரன்ஸ் வரைக்கும் லீடிங்ல போயிருவாங்க. திரும்பவும் இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுவாங்க. அது 4th இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியா பேட் பண்ண வர்றப்போ பெருசா வந்து அவங்களுக்கு ஒரு விக்கெட்ஸ் வந்து ஒரு 3-4 விக்கெட்லயே அடிச்சு வின் பண்ணிடுவாங்க. அப்போ ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. அப்போ நம்ம எப்போ ஜஸ்பிரீத் பும்ராவை பிக் பண்ணணுங்கிறது உங்களுக்கு ஓரளவு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்பிரீத் பும்ராவை பொறுத்த வரைக்கும் வந்து ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதுவே இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க அவரை 50-50 ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன். ஸோ அந்த வகையில வேற யாருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின், ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி இந்த 3 பேருக்குமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ அஸ்வின் இருந்தார் அப்படின்னா பேட்டிங்லயுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவார். போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து மினிமம் 50 ரன்னாவது அவர் அடிச்சிருவாருங்க. ஸோ 50 ரன்ங்கிறது 60ல இருந்து ஒரு 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸா அவருக்கு கிடைச்சிடும். 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸா கிடைச்சிடும். 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து இந்த வெனோட ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா சப்போர்ட் இல்லை, எல்லாம் ஓகே. மினிமம் ஒரு 3 விக்கெட் மட்டும் எடுத்துட்டாருன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ங்கிறது அவருக்கு கிடைச்சிடும். சேம் ரவீந்திர ஜடேஜாவுக்கும் அதே மாதிரி தான். பை சான்ஸ்
அஸ்வின் இல்ல அந்த இடத்துல ஆகாஷ் தீப் வராரு அப்படின்னா ஓகே, அதை விட்டுறலாம். அதே ஃபார்மேட் ரவீந்திர ஜடேஜாக்கு வந்துடும். ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய லைக் ஆஸ்திரேலியாவில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ரைட் ஹேண்டர்ஸ். ஸோ டாப் ஆர்டர்ல 4 பேர் ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அதுல ரவீந்திர ஜடேஜா கிட்ட ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய மார்னஸ் லெவர்சன் அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் 2 லெஜெண்டரியுமே அங்க இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ரவீந்திர ஜடேஜாவுக்கு போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து ஒரு 2 விக்கெட் கிடைக்கலாம். இந்த ஸ்லாக் ஓவர்ஸ்ல, அதாவது பவுலர்ஸ் எல்லாம் வர்றப்போ வந்து அசால்ட்டா வந்து எல்பிடபிள்யூ போல்டுங்கிற முறையெல்லாம் ரவீந்திர ஜடேஜா விக்கெட் எடுத்துருவாரு. ஸோ 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து ஒரு 4 விக்கெட் வரைக்கும் அவருக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு இருக்கிற பட்சத்துல பேட்டிங்ல வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு என்ன சொன்னோமோ அதே ரன்ஸ் வந்து அவரும் அடிச்சிருவாரு. 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து அப்படிங்கிறப்போ 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ங்கிறது அவருக்கு சாலிடா கிடைச்சிடும். ஸோ ரவீந்திர ஜடேஜா. நிதிஷ்குமார் ரெட்டி அவர் உள்ள இருந்தாருன்னா எதனால அவர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற பட்சத்துல ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், தென் இப்ப இந்த ரவிச்சந்திரன் அஸ்வினோட வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல நிதிஷ்குமார் ரெட்டி தான் 3வது ஃபாஸ்ட் பவுலரா இருக்காரு. அப்போ அவர்கிட்ட இருந்து ஒரு கணிசமான ஓவர் மினிமம் வந்து ஒரு இன்னிங்ஸ்க்கு 10ல இருந்து ஒரு 15 ஓவர் வரைக்கும் அவருக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கும். அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து 2 விக்கெட்னா கூட அது எல்பிடபிள்யூ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஆவரேஜா ஒரு விக்கெட் 20 பாயிண்ட் கால்குலேட் வச்சோம் அப்படின்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். பேட்டிங்ல வந்தும் அவர் ஒரு கணிசமான கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்காவும் இருப்பாரு, லோ பர்சன்டேஜ் பிக்காவும் அவர் இருப்பாரு. ஆப்ஷன் சைஸ் பாக்குறப்போ டபுள் ஆப்ஷன் சைஸ்ல அவர்லாம் இருக்காரு. ஸோ அந்த வகையில ஜஸ்பிரீத் பும்ரா ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் இந்தியா பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதர்வைஸ் ரவீந்திர ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி, ரிஷப் பந்த் இவங்களுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறது. இவங்களுக்குலாம் அந்த 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ பேட்ஸ்மேன்ஸ்க்கு வரும். ஸோ இவங்கெல்லாம் 2 ஆப்ஷன்ஸ்ல அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் சொல்லுவாங்க. இப்ப பேட்ஸ்மேன்ஸ்ல எல்லாருக்குமே சிங்கிள் ஆப்ஷன் தான். பிளேயரா பேட்ஸ்மேனா அவங்க வந்து 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் 80 ரன் அடிக்கணும் போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து. அப்படிங்கிறப்போ ஏன்னா இதுல வந்து ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்காது. ஸோ பவுண்டரிஸ்ல அடிச்சாலும் அது பெருசா பவுண்டரிஸ்லயும் பெருசா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ரொட்டேட் சிங்கிள்ஸ் மட்டும் தான் ஆடுவாங்க நிறைய. அப்படிங்கிறப்போ 80 ரன்னாவது அடிக்கணும் 2 இன்னிங்ஸ்ல சேர்த்து. அப்படிங்கிறப்போ அது பெர்த்ல வந்து பெரிய வந்து விஷயம். அந்த வகையில KL ராகுல் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ நான் ரொம்ப 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 மைனஸா இருக்கு இந்த சமயத்துல. ஆனா KL ராகுல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் அவரோட ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபாரின் பிச்சர்ஸ்ல நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருங்க. பர்டிகுலரா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றப்ப அவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கு. மோஸ்ட்லி அவர் யாரும் பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே ஜெய்ஸ்வாலுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க வந்து KL ராகுலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 ரன்ஸ் வரைக்கும் இந்த மேட்ச் வந்து அவர் அடிப்பதற்கான சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. அதே மாதிரி விராட் கோலி அண்ட் KL ராகுலோட பார்ட்னர்ஷிப் இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல ஸ்கோரை கொண்டு போவதற்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு மேட்ச் இந்த வெனுல வந்து நம்ம விராட் கோலி ஆடி இருக்காரு. அதுலயும் 140 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த வெனுல விராட் கோலிக்கு ஆவரேஜும் நல்லா இருக்கு. பட் ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ விராட் கோலிட்ட வந்து கொஞ்சம் இறங்கு முகமா தாங்க இருக்கு. பட் அவருக்கு வந்து ஃபார்ம்ங்கிறதுல ஒரு பொருட்டே இல்லை. கண்டிப்பா அவர் வந்து அவரோட ஃபார்முக்கு வருவதற்கான சான்ஸ் இருக்கும். எனக்கு என்னமோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீம்ல இருந்து KL ராகுல், விராட் கோலி அண்ட் ரிஷப் பந்த் இந்த 3 பேர்த்துக்கிட்ட இருந்தும் ஒரு நல்ல ஸ்கோர், அதாவது ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கான ஒரு ரன்ஸை கொண்டு வருவாங்கன்னு தோணுது. தென் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்றாங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராவும் ரவீந்திர ஜடேஜா போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு தோணுது. இந்த 5 பேருமே வந்து இந்தியன் டீம்ல இருந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. அதர்வைஸ் எல்லாருமே வந்து ஒரு யங் பிளேயர்ஸா இருக்காங்க. இந்த வெனுல இவங்களோட ஃபாஸ்ட் bowling அட்டாக்ல இவங்க 80 ரன் அடிப்பாங்களா அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இவங்க எல்லாருமே KL ராகுல், விராட் கோலி, ரிஷப் பந்த் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா, ரவீந்திர ஜடேஜா இந்த 5 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. பை சான்ஸ் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராக்கு பதில் அஸ்வின், சப்போஸ் அஸ்வின் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்க நிதிஷ்குமார் ரெட்டிக்கு 5வது ஆப்ஷனுக்கு கொண்டு போய்க்கோங்க. அதுவே இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராவை தவிர வேற யாரும் நீங்க பிக் பண்ண வேண்டாம். அவர் தான் ஒர்த்தபிள் பிக்கா இருப்பாரு. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7:4, அப்புறம் 8:3, தென் 6:5 இந்த ரேஷியோ தான் மோஸ்ட்லி. இதுதான் வந்து இந்த காம்பினேஷன் தான் போவாங்க. இந்த 10:1, 9:2 அந்த ரேஞ்ச் எல்லாம் மோஸ்ட்லி போக மாட்டாங்க. ஸோ இது வந்து சேமான காம்பினேஷனா இருக்கும். நம்ம இந்த 6:5க்கு நம்ம இந்தியாவில 5 பேர்த்த சொல்லிட்டோம். இப்போ ஆஸ்திரேலியால இருந்து 6 பேர் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனுக்கு நீங்க வர்றப்போ ஹெட் டு ஹெட்ல நல்ல ரெக்கார்டும், இந்த வெனுல நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கக்கூடிய மார்னஸ் லெவர்சன் அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் இந்த 2 பேருக்குமே ஹெட் டு ஹெட்லயும் சரி வெனுலையுமே ரொம்பவே சூப்பரான ஒரு ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அடுத்ததா பேட் கமின்ஸ், ஹேசல்வுட், மிச்சல் ஸ்டார்க் இந்த 3 பேருமே இந்த 3 ஃபாஸ்ட் bowling அட்டாக்கை கம்பல்சரி வச்சுக்கோங்க.
மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து மினிமம் 5 விக்கெட் எடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவோட 20 விக்கெட்ல 17 விக்கெட்ஸ் வரைக்கும் இந்த 3 பேருமே எடுத்துருவாங்க. பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஜாஸ் ஹேசில்வுட், இந்த 3 பேருமே இந்த 17 விக்கெட்ஸை வந்து சர்வசாதாரணம் எடுத்துருவாங்க. ஒரு 3 விக்கெட் வேணா நாதன் லைனோ அல்லது மிச்சல் மார்ஸோ அவங்க எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே தம்சம் பண்ணிடுவாங்க. இந்தியாவோட 20 விக்கெட்ல இருந்து 17 விக்கெட் இந்த 3 பேருமே எடுத்துருவாங்க. 3 பேரும் பிரிச்சுக்குவாங்க. ஆளுக்கு 2 இன்னிங்ஸும் சேர்த்து 5 விக்கெட்டுங்கிற மாதிரி கான்செப்ட் ஆயிடும். சப்போஸ் மிச்சல் ஸ்டார்க் 2 இன்னிங்ஸும் சேர்த்து 5 விக்கெட், ஹேசில்வுட் 2 இன்னிங்ஸும் சேர்த்து 5 விக்கெட், பேட் கமின்ஸும் வந்து 5 விக்கெட், இப்படி ஒரு 15 விக்கெட் நம்ம வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 17, 18 விக்கெட் கூட அவங்க 3 பேருமே எடுத்துருவாங்க. ஸோ 3 பேருமே மஸ்ட் ட்ரை. அந்த 20 விக்கெட்ல, இந்தியாவோட 20 விக்கெட்ல கிட்டத்தட்ட அலெக்ஸ் கேரிட்ட 6ல இருந்து 7 கேட்ச் வரைக்குமே அவர் பிடிக்க சான்சஸ் இருக்குங்க. மினிமம் 6, மேக்சிமம் 8 கேட்ச் கூட அவர் பிடிக்கலாம். அந்த அளவுக்கு விக்கெட் கீப்பருக்கு தான் டெஸ்ட் மேட்ச்ல வேல்யூ அதிகம். ஸோ ஒரு 6 கேட்ச், அப்படி ஒரு 5 கேட்ச்னா கூட நம்ம அதே 40 பாயிண்ட்ஸ் அவருக்கு ஈஸியா கிடைச்சிருது. ஓகேங்களா? அப்படி இருக்க பட்சத்தில் இவர் நம்ம எந்த மாதிரி டீம்ல பிக் பண்ணலாம்? இப்போ 40 பாயிண்ட்ஸ் சாலிடா அவருக்கு விக்கெட் கீப்பர் மூலியமாவே கிடைச்சிருது. தென் பேட்டிங்ல வந்து அவர் மினிமம் ஒரு 2 இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 50 ரன் அடிக்கிற ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கிற பட்சத்துல அவர் மஸ்ட் ட்ரை ஆயிடுறாரு. அப்போ அவரை நம்ம எந்த மாதிரி டீம்ல பிக் பண்ணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பும்ராவை எப்ப நம்ம பிக் பண்ண சொல்றோமோ அதே சமயத்துல தான் அலெக்ஸ் கேரியை நம்ம பிக் பண்ணிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் பேட் வந்து பண்ண போறாங்க ஆஸ்திரேலியா அப்படிங்கிறப்போ நம்ம அலெக்ஸ் கேரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். இதுவே வந்து செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அலெக்ஸ் கேரிக்கு நீங்க அவர் வந்து இந்த 20 கேட்சுமே அவர் பிடிச்சாருனா கூட அவர் அந்த ஃபேண்டசி டீம்ல வர்றதுக்கான சான்சஸ் எல்லாம் கம்மி. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் இருக்கும், பெருசா சொல்றேன். ஏன்னா அவர் பேட்டிங்க்கு வருவதற்கான சான்சஸ் இல்லாம போயிடும். செகண்டா பேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4th இன்னிங்ஸ்ல டாப் 4-5 பேத்துக்குள்ளேயே கூட மேட்ச் முடிப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இவர் பேட்டிங்க்கு வர மாட்டாரு. இப்போ அலெக்ஸ் கேரிய பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பா விக்கெட் கீப்பர் பண்றவங்கள அந்த கேட்ச் மினிமம் 5 கேட்சாவது அவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். ஸோ அவங்க பேட்டிங்ல வந்து 2 இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 45 ரன் 50 ரன் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா இவருக்கு நீங்க அலெக்ஸ் கேரிக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வெனுல மார்னஸ் லெபர்சன், ஸ்டீவ் ஸ்மித் 2 பேருமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல 3, தென் ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் லெபர்சன் இதுல இருந்து நமக்கு 2 பேர், மொத்தம் 5 பேர் ஆயிடுறாங்க. இந்த 6வது ஆப்ஷனுக்கு உஸ்மான் கவாஜா, தென் மிச் மார்ஸ், இந்த 2 பேர்ல இருந்து எனி ஒன் அப்படிங்கிறப்போ இந்த வெனுல நல்ல ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடியவர்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மிச் மார்ஸ் தான். எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா 3 பிரைமரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படிங்கிறப்போ 4வது ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷனா மிச்சல் மார்ஸ் தான் இருக்காரு. இவர் வந்து ஒரு 10 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரு அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட், தென் 2 இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 45-50 ரன் அப்படிங்கிறப்போ மிச் மார்ஸ் வந்து அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. இது 6:5 அந்த ரேஷியோக்கு. இப்போ அடுத்ததா 7:4 அப்படிங்கிற ரேஷியோக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஆஸ் யூசுவல் ஹேசில்வுட், மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ், தென் இதுல உஸ்மான் கவாஜா, மார்னஸ் லெபர்சன் அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் இப்படி ஆயிடுது. டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஸ் இந்த காம்பினேஷன்ல போங்க. என்ன காரணம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டோட டவுன் மிச்சல் மார்ஸுக்கு முன்னாடி வர மாதிரி உங்களுக்கு அபிஷியல் லைனப்ஸ்ல இருந்துச்சுன்னா டிராவிஸ் ஹெட் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருப்பாரு. ஸோ இவரை வந்து நீங்க பிக் பண்ணிக்கங்க. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அப்படி இருந்தும் டிராவிஸ் ஹெட்டை நம்ம எந்த மாதிரி டீம்ல பிக் பண்ணோம் அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க ஆஸ்திரேலியானா கண்டிப்பா அவரை நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒமிட் பண்ணிடலாம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு டாப் 4 பேருமே அந்த இன்னிங்ஸை பிடிப்பதற்கு கூட சான்சஸ் இருக்கு. அப்போ இந்த 7:4 ரேஷியோல கூட பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க டிராவிஸ் ஹெட்டுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பேட்டிங் செகண்ட் அப்படின்னா நீங்க அவரை ஒமிட் பண்ணிடலாம். அடுத்ததா 8:3 அப்படிங்கிறப்ப as usual ஹேசில்வுட், மிச் ஸ்டார்க் அண்ட் அலெக்ஸ் கேரி அண்ட் பேட் கமின்ஸ் இதுல இருந்து இந்த 4 பேர் மஸ்டா ட்ரை பண்ணிக்கோங்க. அந்த 8:3 அந்த ரேஷியோ எந்த சமயத்துல நமக்கு பயன்படும் அப்படின்னா இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 8:3 வந்து மோஸ்ட்லி ட்ரை பண்ணும். அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படின்னா இந்தியா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா இந்த 8:3 வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுல கீழே இருக்கக்கூடியதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேசில்வுட், மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ், அலெக்ஸ் கேரி இந்த 4 பேரும் டாப் ஆர்டர்ல வரக்கூடிய அந்த 6 பேர்ல இருந்து 4 பேரும் நம்ம பிக் பண்ணிக்கலாம். இதுல மோஸ்ட் ஆஃப் விசஸ் பெருசா கன்சிடரே பண்ணாத அந்த நாதன் மெக்ஸ்வீனிக்கு வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. 8:4 ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா 8:3 அந்த ரேஷியோல வந்து நீங்க நாதன் மெக்ஸ்வீனிக்கு வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ரீசன்ட் ஃபார்ம் இந்த டொமஸ்டிக் லெவல்ல குவாலிட்டியா வச்சிருக்காரு. நல்ல ஆவரேஜ், சம்டைம்ஸ் பவுல் பண்றாரு. ஆல்ரெடி நல்ல குவாலிட்டி பாலர்ஸ் அவருக்கு பவுல் கொடுக்க மாட்டாங்க.
அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்றேன். நல்ல ஃபார்ம் இன்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு அதான் அந்த 8:3 அந்த ரேஷியோக்கும், அதுவும் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா நீங்க மாதன் பெக்ஸ்வினிக்கு ஒரு ஆப்ஷன், மார்னஸ் லெவக்சன் அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் 2 பேர்ல இருந்து எனி ஒன். மார்னஸ் லெவக்சன் நல்ல ஃபார்ம், நல்ல ரெக்கார்ட், ஆவரேஜ் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு இந்த வெனுல. அந்த பர்ஃபெக்ட் தான் கொஞ்சம் மைனஸா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம கிட்ட இருக்க ஒரு ரவீந்திர ஜடேஜா கிட்ட ஒரு நிறைய முறை அவுட் ஆயிருக்காரு, நிறைய முறை அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு பவுலர் கிட்ட ஒரு வீக்கா இருக்காரு. ஸோ அதனால வந்து மார்னஸ் லெவக்சன், ஸ்டீவ் ஸ்மித் 2 பேர்ல எனி ஒன். நான் பர்சனலி ஸ்டீவ் ஸ்மித்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன் அந்த 8:3க்கு. அடுத்ததா மிச்சு மார்ஷ் அண்ட் டிராவிஸ் ஹெட், இந்த 4 பேருக்கும் வந்து நான் பேட்டிங் ஆப்ஷன்ல கொண்டு போவேன். பவுலிங் கீழே வந்து அலெக்ஸ் கேரி, பேட் கமின்ஸ், மிச்சு ஸ்டார் அண்ட் ஜாஸ் ஹாசில்வுட், இந்த 4 பேரும் கொண்டு போயிட்டு இந்த 8 பேர் வந்து ஆஸ்திரேலியாவில இருந்து நான் பிக் பண்ணி கிராண்ட் லீக்ஸ்க்கு நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் வைஸ் உங்களுக்கு எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட பவுலர்ஸ்க்கு நீங்க கண்டிப்பா கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ், ஹாசில்வுட் மோஸ்ட்லி யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. யாருமே ட்ரை பண்ணாதவங்கள தான் நம்ம கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கணும். என் குவாலிட்டியான பவுலர் இன்சியலா அவர் தான் ஸ்டார்டே பண்ணுவார். மிச்சல் ஸ்டார்க்கோட ஹாசில்வுட் தான் இன்சியலா அந்த ஃபர்ஸ்ட்லயே வந்து அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவார் இன்சியல் ஓவர்ஸே. அப்படிங்கிறப்ப இன்சியல் ஸ்விங், அந்த இன்சியல் அந்த பவுன்ஸ் எல்லாத்தையுமே அவர் அழகா பிக் பண்ணிக்குவாரு. ஒரு யாரும் ட்ரை பண்ணாதவங்கள நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ஹாசில்வுட். எல்லாருமே வந்து மிச்சல் ஸ்டார்க்கு, பேட் கமின்ஸுக்குலாம் ஈஸியா கொண்டு போயிருப்பாங்க கேப்டன் வைஸ் கேப்டனா. ஸ்டீவ் ஸ்மித்துக்கு, மார்னஸ் லெவக்சனுக்குலாம் ஈஸியா கேப்டன் வைஸ் கேப்டன் அவங்களுக்கு அசால்ட்டா கை போயிடும். பட் ஃபர்ஸ்ட் போல் பண்றப்ப ஹாசில்வுட்டுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டிஃபரன்சியல் பிக்காவும் இருக்கும். அதே மாதிரி இந்தியா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 இன்னிங்ஸ்லயும் போல் பண்றப்போ 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து ஒரு 8 விக்கெட் வரைக்கும் கூட அவர் எடுப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு கேப்டனுக்கும் வைஸ் கேப்டனுக்கும் வந்து ஒரு எலிஜிபிளா வந்து இருப்பாரு. அதே மாதிரி விராட் கோலி இந்த வெனுல ஒரே மேட்ச் நம்ம சொன்ன மாதிரி 140 ரன் வரைக்கும் அடிச்சிருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் தான் கொஞ்சம் மைனஸா இருக்கு. கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பார்ப்போமே. மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் வீக்கா தாங்க இருக்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அவர் இந்த மேட்ச் ஆடுவார்னு எனக்கு தோணுது. ரிஸ்க் எடுக்கிறவங்க ஒரு மல்டிபிள் டீம்ஸ்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென் சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.